விருமாண்டியா? கமல் படம்னாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் படத்துல பார்க்கறதுக்கு. விருமாண்டியில அந்த பஞ்சாயத்து சீன் இருக்கே, செம்ம சீன் அது. ஏன்னா ஒரு விவரம் தெரியாத ஒரு இளைஞன், எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு தர்ற ஒரு இளைஞன். அதே தான் அதுல வசனத்திலே வச்சுப்பாரு. உனக்கு எல்லாம் தெரியும்ன்றிய, இப்போ எனக்கு அரிக்குது, எங்க அரிக்குதுன்னு சொல்லு பாப்போம் அப்படிம்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதுப்பா, ஆனா கொத்தாலத்தேவருக்கு அரிப்படுத்தா சொரியிற கருவி நீ அப்படின்னது சண்டை வந்துடும், அடித்தடியாகும். அங்கிருந்து வன்முறை, அதுக்கடுத்து தான் நிறைய வெட்டுக்கூத்து எல்லாம் அந்த படத்துல கொண்டு போவார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இளம் வயசுல விவரம் தெரியாதப்ப சுற்றி இருக்கிறவங்க தட்டேத்தி விடுறதுல பல இளைஞர்கள் கெட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க செய்யறது பூரா அந்த கமல் சண்டியர் மாதிரியே தான், திமுறா அப்படி நெஞ்சுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் தெரியாம வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறது. அதுல கடைசியில பொய் சாட்சி சொன்ன பிறகு நெப்போலியன் கேட்பாரு, பெருமாண்டி நான் நிம்மதியா தூங்கிடுவேன், நீ தூங்கிடுவியா? மனசு தான்டா கோர்ட்டு, அப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு போவார். ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான காட்சி அது. அந்த அப்ப கமலஹாசன் பார்க்கறதாகட்டும், அதன் பிறகு ஆகிற மாற்றங்களாகட்டும் நமக்கு ஒரு பாடம். விருமாண்டி அதை பத்தி பேசணும்னா அத்தனை பேசலாம், அவ்வளோ இருக்கு, பேசுவோம்.